ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது கேரளா ஜாக்பாட் டிவி. ஸ்ரீசக்தி 414 இன்றைக்கி 7ஆம் தேதி. என்ன ரிசல்ட்டு, நம்ம அதுக்கு என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் சுருக்கமாக பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸ்ரீசக்தி 414 இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 0459. நேற்று ரிசல்ட் வந்து 8789. 8க்கு 0, 7க்கு 4, 8க்கு 5, 9க்கு 7, 0454 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து கணிப்புகள் இருந்துச்சு, எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். நான் ஏ போல் 0 அல்லது 3, பி போல் 2 அல்லது 4, சி போல் 5 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 2, 5 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்ம 0, 5 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததில் 0 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம 0, 2, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டை கொடுத்துருந்தோம். 0, 5 அப்படிங்கிறது ஆல் போர்டில் நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி 457க்கு நம்ம ஏபியில் 45ன்னு டேரெக்டாக கொடுத்தோம். சரிங்களா, 45, 39, 0, 86 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்ததில் ஏபி 45 டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு. ஏசியை பொறுத்த வரைக்கும் 47, நான் 40 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் ரிசல்ட்டில் 57, நான் பிசியில் வந்து 50ன்னு கொடுத்துருக்கேன். 96, 71, 60, 45, 22 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் 57 சி போர்டில் வந்து நான் கணிப்பில் எடுத்து வச்சது வந்து 5, 2ன்னு கணிப்பில் வச்சுருந்தேன். 7க்கு 5 கூட வரலாம், 7க்கு 2ன்னு வரலான்ட்டு. ஆனால் வந்து நம்மளுக்கு 9க்கு வந்து 5 அல்லது 2 வரும்னு நினச்சேன். ஆனால் 9க்கு 7 அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசல்ட் இருந்துச்சு. நம்ம நேற்று பாக்ஸில் கொடுத்துருந்தோம் 450 அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான நம்பராக இந்த 450 தனியாக நம்ம கொடுத்துருந்தோம். 450 நம்ம கொடுத்தது, ஆனால் ரிசல்ட்டு 457. ஜஸ்ட்டு மிஸ் தான். 2 போர்டு டேரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் சுமாரான வெற்றி தான். 4 போர்டும் டேரெக்டாக கொடுக்குறது தான், அதுதான் கெஸ்ஸிங்கில் முக்கியமான விஷயமே. கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நண்பர்களே, கவலைப்படாதீங்க. 450 நான் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ண பார்க்க சொன்னேன். 457 அப்படிங்கிறது ரிசல்ட்டாக வந்திருக்கு. பரவாயில்ல, விட்டதை பிடிச்சிட்டோம். இருந்தாலும் இன்னும் 2 போர்டு பிடிக்கல. 4 போர்டும் டேரெக்டாக வின்னிங் வரணும். அதுதான் முக்கியமான கணிப்பு, அதுதான் ரொம்ப தெளிவான கணிப்பு. நான் இதில் நேற்று தெளிவாக எடுத்த கணிப்பில் 450ன்னு கொடுத்துருந்தேன், ஆனால் 457. நான் இருந்தாலும் சி போர்டில் 6ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான். 457 நான் 50 கொடுத்துருந்தேன், ஆனால் இங்கே பார்த்துங்க 6 கொடுத்துருந்தேன். 6க்கு பதிலாக 7 கொடுத்துருந்தேன், டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கலாம். பரவாயில்ல 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 விட்டதை பிடிப்போம். கண்டிப்பாக நாளைக்கு முழு போர்டு 4 போர்டு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கணும். அந்த அளவுக்கு வெறியோட ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்னடா கணிப்பு 50-50 095 நாளைக்கு 8ஆம் தேதி அதுக்குரிய கணிப்பை பார்க்க போகிறோம். சுருக்கமாக சிம்பிளாக முடிச்சிடுறேன். வளவள குலகள்லாம் வேணாம், டேரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். சூப்பராக வெற்றியை தூக்குறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. 50-50 095 நாளைக்கு எந்த மாதிரி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. இன்றைக்கி ரிசல்ட்டு 0457. சரி, போன மாதம் ரிசல்ட்டில் வந்து ஸ்ரீசக்தி அதுக்கு 50-50 எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக இப்போ கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 50-50 095 வெளில போகிற நபர் யார் அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க். 50-50 095 நாளைக்கு கணிப்பில் எனக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு 0457. அதுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு ஏ போர்டில் 7 அல்லது 9, பி போர்டில் 8 அல்லது 4, சி போர்டில் 0 அல்லது 2 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி வரப்போகுது, எந்த மாதிரி நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 078 780 இந்த 3 நம்பரில் 2 நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்டில் 7, 9, பி போர்டில் 8 அல்லது 4, சி போர்டில் 0 அல்லது 2. ஓகே, அடுத்தது ஏபிக்கு வந்துடலாம். ரொம்ப முக்கியமான நம்பராக 0வை நான் எடுத்திருக்கேன்.
அது ஏ அல்லது பி. அதாவது 4க்கு 0, 5க்கு 0. நாளைக்கு இந்த 2 போர்டும் டபுள் நம்பர் வரலன்னா நாளைக்கு பிசியில் கண்டிப்பாக டபுள் நம்பர் வரும். அதையும் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். 457 ரிசல்ட்டுக்கு 4க்கு 0, 5க்கு 0. அதனால் ஏபியில் 00 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 4க்கு 8, 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது. 5க்கு 2ம் 4க்கு 8ம் பவரில் டைரெக்டாகவே இருக்குது. அதனால் 45க்கு 82 வரலாம். இல்லைன்னா 4க்கு 2, 5க்கு 4 ஒரு நம்பர் இறக்கி இதையும் ஒரு முக்கியமான நம்பராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பி போர்டில் ஒரு நம்பர் இறங்கி 5க்கு 4 கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4க்கு 2, பி போர்டில் 5க்கு 4, 24. அப்படி இல்லைன்னா 4க்கு 5, 5க்கு 8 ஒரு நம்பர் ப்ளஸ், இல்லை பி போர்டில் ஒரு நம்பர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு 5, 5க்கு 8. அப்படி இல்லைன்னா 4க்கு 5, 5க்கு 4 அப்படிங்கிற மாதிரியும் 54 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா நண்பர்களே? 54ம் உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 54ம் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கட்டும். இந்த 45 நாளைக்கு 54 கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏபியில் 54ம் உங்களோட கணிப்பில் இருக்கட்டும் நண்பர்களே. அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4க்கு எடுத்தது 7, 9, 0 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. ஏபி ஏசிபிசி தனியாக ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஏபிசி நான் பாக்ஸில் போடுறங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க செட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏபி ஏசிபிசி தனியாக கொடுத்ததில் இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 0457 அந்த இன்னைக்கு ஸ்ரீசக்திக்குரிய ரிசல்ட்டுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஏசியில் 70, 92, 00, 72. ஒருவேளை ஏ அல்லது சி 4க்கு 0, 7க்கும் 0 ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். நாளைக்கு கணிப்பில் கண்டிப்பாக ஆட்டம் 0 மூலியமாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் 3 போர்டுமே டேரெக்டாக 0 கொடுத்துருக்கேன். அது ஏபிசியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்லேயும் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங்கில் செட் ஆனிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் நம்பர் சார்ட்டை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், பவர் நம்பரில் நாளைக்கு 2 போர்டு மாறலாம். இல்லைன்னா ஒரே ஒரு போர்டு மட்டும் மாற்றி பாக்கி 3 போர்டும் 0 கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 0457க்கு 0க்கு 0 இறங்கி 4க்கு 2 இறங்கி 5க்கு 0, 7க்கு 0 அப்படிங்கிற மாதிரி 0, 2, 0, 0ங்கிற மாதிரியும் வரலாம். உங்களோட கணிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்தது பிசி 00, 06, 87, 95 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது நண்பர்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 940. ஏன் இந்த 940 ஏன்டா இந்த நம்பரை கொடுத்தேன்னு கேட்குறீங்களா? ஒரு காரணம் இருக்குது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் சொன்னேன் மந்த்லி சார்ட்டில் இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இது மே மாதத்துக்குரிய சார்ட். இந்த மே மாதத்துக்குரிய சார்ட்டை விட்டுருங்க. ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துங்க. 940, 124, 822, 587. அப்படி இல்லைனா 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 0க்கு 7, 5 அல்லது 1 என்னோட கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 79, 24, 58, 00, 19, 80, 52, 87. இன்றைக்கி நம்ம கொடுத்த மாதிரி 2 போர்டு அடித்தோம். நாளைக்கு 4 போர்டுமே கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்குறோம். அவ்வளோ. மறக்காமல் இந்த பாக்ஸில் இருக்க நம்பர்ஸ் உங்களுக்கு செட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் இந்த நம்பரை பாக்ஸில் போட்டு ஜென்ரேட் பண்ணல, நானாக இந்த கெஸ்ஸிங் அடிப்படையில் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு போர்டில் உட்காரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 940, 124, 822, 587. சரி, இந்த 940 ஏன் முக்கியமாக இந்த சார்ட்லேயே 940 மெயினாக கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த நம்பரை தான் இங்கேயும் நான் மெயினாக கொடுத்துருக்கேன். ஏன் இந்த 940 கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக போன மாத சார்ட்டை இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். போன மாத சார்ட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு 457. சரிங்களா? 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 452, 50-50. அதுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 948. கணிப்பு படி பார்த்தால் நாளைக்கு இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம். ஒருவேளை ரிவர்ஸ் ஆகலாம்.
அதனால் நான் 940 கொடுத்துருக்கேன். அதாவது 452க்கு 4க்கு 9 5க்கு 4 இந்த இடத்துல 2க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது பவரில். ஆனால் 2க்கு 8னா 4க்கு அதாவது 7க்கு 0. அப்போ 940 இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி 124 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். 124 நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் கெஸ்ஸிங்கில் ஒரு கணிப்பாக நான் எடுத்திருக்கேன். அதனால் 124 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அதுவும் உங்களோட கெஸ்ஸிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு 457. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 124 4க்கு 1 5க்கு 2 7க்கு 4 124 கூட வரலாம். அதனால் 124 940 நான் கொடுத்ததில் 5 செட்டு முக்கியமாக கொடுத்துருக்கேன். 940 அல்லது 124 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போன மாதம் சார்ட்டில் எப்படி ரிசல்ட் வந்திருக்காங்கன்னு ஒரு சுருக்கமாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்ரீசக்திக்கு 50-50 209க்கு 2க்கு 2 இறங்கி 0க்கு 5 பவர் 9க்கு 6 பவராக இறங்குனுச்சு. அதுக்கு அடுத்த ட்ராவில் ஸ்ரீசக்திக்கு 50-50 452 ரிசல்ட்டு. அதை தான் நம்ம இன்றைக்கி 9-4 அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி கணிப்பில், அதாவது நாளைக்கு ஒரு கணிப்பில் எடுத்திருக்கோம். 94 7க்கு 0 940 எடுத்திருக்கேன். அதே மாதிரி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 0-35 0க்கு 0 இறங்கி 3க்கு 1 நம்பர் மைனஸ் ஆகி 2ஆக இறங்கி 5க்கு 0 பவராக இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல ஏ போர்டை இறங்கி இந்த 2 போர்டு மாறுனுச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததில் 948 வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளில் 0-35 அப்படிங்கிறதுக்கு ஏசியில் டபுள் டிஜிட் நம்பர் ரிசல்ட்டாக வந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 262க்கு ஏபியில் டபுள் டிஜிட் நம்பராக வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு அதாவது நாளைக்கு நடக்க போகிற 50-50 95வது ட்ராவில் பிசி டபுள் நம்பர் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியில் டபுள் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா போன மாதத்தில் ஏசிலையும் ஏபிலையும் டபுள் நம்பர் வந்துருச்சு. அப்போ நாளைக்கு நடக்க போகிற ட்ராவில் 5க்கு 0 7க்கு 0 கண்டிப்பாக வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, உங்கள் கணிப்புகளில் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் டிஜிட்டுக்கு நான் முக்கியமாக கொடுத்துருக்கேன். அது 44 22 அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். 00வும் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு இதில் எந்த நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் ஒத்து போகிற பட்சத்தில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் தனியாக செட்டு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இங்கேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி கணிப்புகளில் செட் ஆகுது மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பான ஒரு வெற்றி கிடைக்கும். மந்த்லி சார்ட்டையும் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். போன மாதம் ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. இல்லைனா கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பர்களே. 50-50 095 முழுமையான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு நம்ம கொடுப்போம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எல்லா விஷயங்களும் சொல்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் தகவல்கள் முக்கியமான தகவல்கள் தான். அது தேவையில்லாத தகவல்களே கிடையாது. உங்களுக்கு முக்கியமான விஷயங்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் உங்களுக்கு செட் ஆகிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு உபயோகம் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அருமையான வெற்றிக்கான சூப்பரான தெளிவான சிம்பிளான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம மந்த்லி சார்ட்டை உங்களுக்கு நான் அவசியம் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா போன மாதமும் இந்த மாதமும் எப்படி கணிப்பில் இருந்துச்சு, என்ன மாதிரிலாம் மிஷினில் வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும். அதனால தான் நண்பர்களே தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றி நாளைக்கு இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50-50 095 நாளைக்கு முழுமையான வெற்றி பெறுவோம். என்னுடைய வாழ்த்துக்களோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.